தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த 11வது மாதத்தின் கடைசி கர்த்தருடைய நாளிலே கர்த்தருடைய வார்த்தையோடு உங்களை சந்திக்க செய்த ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த 11 மாதங்கள் வரைக்கும் கர்த்தருடைய கிருபையின் கரம் நம்மோடு கூட இருந்தது. கர்த்தர் கிருபையினாலே நம்மை நடத்தி வந்திருக்கிறார். இந்த 11வது மாதத்தின் கடைசி நாளிலே தேவ சமூகத்தில் கூடி வர செய்த ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இன்னும் சரியாக 37 நாட்களில் இந்த வருஷத்தை நாம் முடிக்கப் போகிறோம். வருஷத்தின் கடைசியிலே கர்த்தர் தம்முடைய கிருபை நம்ம மேல் வைத்திருக்கிறார். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அநேகருடைய வாக்கு தத்தங்கள் இந்த நாட்கள் நிறைவேற இருக்கிறது. ஆனாலும் ஒரு சிலருடைய வாழ்க்கையில் வாக்கு தத்தங்கள் நிறைவேறவில்லையே என்ற அங்கலாய்ப்பு காணப்பட்டாலும் கர்த்தர் தம்முடைய வார்த்தையை நிச்சயமாக அவர் நிறைவேற்ற வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நிச்சயமாக அவர் சொன்னதை செய்து முடிக்கிற ஆண்டவர். இந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தைக்காக காத்திருந்த பொழுது தேவன் கொடுத்த வசனத்தை நான் உங்களுக்கு என்று வாசிக்கிறேன். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் உள்ள 12ஆம் அதிகாரத்தில் உள்ள 24 முதல் 28 வசனங்களை நான் உங்களுக்கு என்று வாசிக்கிறேன். எசேக்கியேல் 12ஆம் அதிகாரம் 24 முதல் 28 வசனங்கள் வரைக்கும். இஸ்ரவேல் வம்சத்தாரின் நடுவிலே இனி சகல கள்ள தரிசனமும் முகஸ்துதியான குறி சொல்லுதலும் இராமல் போகும். நான் கர்த்தர், நான் சொல்லுவேன், நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும், இனி தாமதியாது. கலகவிட்டாரே, உங்கள் நாட்களிலே நான் வார்த்தையை சொல்லுவேன், அதை நிறைவேறவும் பண்ணுவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். இன்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகிய அவர், மனுபுத்திரன், இதோ இஸ்ரவேல் வம்சத்தார் இவன் காண்கிற தரிசனம் நிறைவேற அநேக நாட்கள் செல்லும், தூரமாக இருக்கிற காலங்களை குறித்து இவன் தீர்க்க தரிசனம் சொல்கிறான் என்கிறார்கள். ஆகையால் என் வார்த்தைகளில் ஒன்றாகிலும் இனி தாமதிப்பதில்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். நான் சொன்ன வார்த்தை நிறைவேறும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று அவர்களோடு சொல் என்றார். ஜெபம் செய்வோம். பரிசுத்த பிதாவே, இரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த நல்ல பரிசுத்த நாளின் காலவேளையிலே இந்த திருவாய்மொழிகளை கேட்க கற்றுக் கொடுத்த பாக்கியத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த காலவேளையிலே உங்களுடைய வசனங்கள் வழியாக எங்களோடு பேசும், எங்களோடு இடைவிடும், எங்களை வழி நடத்தும். தயவுள்ள சித்தத்தை பூரணமாய் நிறைவேற்றி நடத்துகிறாங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு கர்த்தருடைய சத்தத்தின்படி அவருடைய வார்த்தையிலே நடந்து வந்த இஸ்ரவேல் மக்கள் நடுவிலே கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்பி ஆண்டவர் சொல்லாத வார்த்தைகளை தீர்க்க தரிசனமாக உரைத்ததை கர்த்தர் கேள்விப்பட்டு கர்த்தர் பார்த்து இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் பேசும்படியாக தாம் தெரிந்து கொண்ட தீர்க்கதரிசியாகிய எசேக்கியேல் தீர்க்கதரிசன வழியாக தேவன் தம்முடைய வார்த்தையை கூறுகிறார். நான் கர்த்தர், நான் மாறாதவர், நான் சொல்லுவேன், நான் சொன்ன வார்த்தை நிச்சயமாக நிறைவேறும். அது வேறு காலத்தில் அல்ல, நீண்ட ஆண்டுகளுக்கு பின்பல்ல, உங்களுடைய நாட்களிலேயே நீங்கள் கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறுவதை பார்ப்பீர்கள் என்று ஆண்டவர் ஆணித்தரமாக சொல்லுகிற இந்த சம்பவத்தை தான் நாம் வேத பகுதியில் வாசித்தோம். கர்த்தர் தாம் சொல்வதோடு நின்று விடாமல் அவர் சொல்லுகிற வார்த்தையை அவர் நிறைவேற்றி முடிக்கிறார். நான் கர்த்தர், நான் சொல்லுவேன், என் வார்த்தைகள் நிறைவேறும், இனி அதை தாமதிப்பதில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதை நிச்சயமாக நான் நிறைவேற பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, ஒன்றை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய வார்த்தை என்றுமே மனிதனுடைய வல்லமையில் நிறைவேறுவது அல்ல. தேவனுடைய வார்த்தையை நிறைவேற்றுவதற்கு தேவனிடத்தில் இருந்து மட்டும்தான் சர்வ வல்லமை புறப்பட்டு வருகிறது. பிரியமானவர்களே, 5 நாட்களிலே இந்த உலகத்தை படைத்த ஆண்டவர் அவர் இறங்கி வந்து எதையுமே கிரியை செய்யல, தம்முடைய வார்த்தையினாலே படைத்து விட்டார். உண்டாக கடவுது என்றார், எல்லாம் உண்டானது. பிரியமானவர்களே, இந்த காலையில் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை இந்த வருஷத்தின் வாக்குத்தத்தங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக நிறைவேறி இருக்கும். ஒரு சிலருடைய வாழ்க்கையில் நிறைவேறவில்லை என்று சொன்னால் அவர்களுக்காக தேவன் சொல்கிறது, நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறும், கர்த்தருடைய வல்லமை வெளிப்படும். அது பொய் சொல்லாது. நிச்சயமாக நாம் அதற்காக காத்திருப்போம். நமக்கு அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்காக நாம் அதற்கென்று ஆயத்தப்படுவோம். நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். இந்த நாளிலே வருஷத்தின் கடைசியில் வந்திருக்கிற நமக்கு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை என்ன? என்னுடைய வார்த்தையை நான் யாரிடத்தில் நிறைவேற்றுவேன்? என்னுடைய வார்த்தையை நான் எங்கே நிறைவேற்றுவேன்? என்னுடைய வார்த்தையை நான் எப்பொழுது நிறைவேற்றுவேன் என்பதை தான் இந்த நாளில் கர்த்தர் நமக்கு செய்தியாக சொல்லியிருக்கிறார். தேவனுடைய வார்த்தை நம்முடைய நேரத்தில் நிறைவேறி விடுவதல்ல, அது கண்ட இடங்களிலே கண்ட நேரத்தில் நிறைவேறாது. அதற்கென்று ஒரு நேரத்தை கர்த்தர் நியமித்து வைத்திருக்கிறார். அதற்கென்று ஒரு குறித்த காலத்தை, குறித்த இடத்தை, குறித்த நபரை கொண்டு கர்த்தர் தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றி கச்சிதமாக முடித்து தம்முடைய வேலையை ஆண்டவர் நடத்தி முடிக்கிறார். பிரியமானவர்களே, இந்த காலவெளியில் கர்த்தருடைய வார்த்தை யாரிடத்திலே அது நிறைவேறுகிறது? சங்கீதங்களின் புஸ்தகம் 25ஆம் சங்கீதத்தில் உள்ள 12 முதல் 14 வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம்
25ஆம் சங்கீதத்தில் உள்ள வசனத்தை நாம் எல்லாரும் கவனிக்க அந்த வசனத்தை நாம் வாசிக்கும்படியாக நாம் கேட்கலாம். 25ஆம் சங்கீதத்தில் உள்ள ஒரு சில வசனங்களை 13ஆம் வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அவன் ஆத்துமா நன்மையிலே தங்கும், அவன் சந்ததி பூமியை சுதந்திரித்துக் கொள்ளும். கர்த்தருடைய மன்னிக்க வேண்டும் 12வது வசனம், கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிக்கிறார். பிரியமானவர்களே, ஆண்டவர் தம்முடைய வழியை, தம்முடைய திட்டத்தை, தம்முடைய வார்த்தையை யார் இடத்துல சொல்றார், யார் இடத்துல நிறைவேற்றுகிறார் அப்படின்னு சொன்னா கர்த்தருக்கு பயப்படுங்கிறத நிறைவேற்றுகிறார். கர்த்தருக்கு பயப்படுகிற வாழ்க்கை எப்படி இருக்குன்னு கேட்டால், அவன் ஆத்துமா நன்மையிலே தங்கும். 13வது வசனம், அவன் சந்ததி பூமியை சுதந்திரித்துக் கொள்ளும். ஆண்டவருக்கு பயப்படுகிற ஆத்துமா நன்மையில தங்கும், அவனுடைய பிள்ளைகள், அவனுடைய பின் சந்ததி இந்த பூமியை சுதந்திரித்துக் கொள்ளும். 14வது வசனம் சொல்ற, கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவரிடத்தில் இருக்கிறது, அவர்களுக்கு தம்முடைய உடன்படிக்கையை ஆண்டவர் தெரியப்படுத்துகிறார். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு தம்முடைய உடன்படிக்கை ஆண்டவர் தெரியப்படுகிறார். கர்த்தருக்கு பயந்தவரிடத்தில் அவருடைய ரகசியம் இருக்கிறது. ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை யார் இடத்துல நிறைவேற்றுகிறார்? கர்த்தருக்கு பயப்படுகிறவருடைய வாழ்க்கையில. பிரியமானவர்களே, நீங்க கர்த்தருக்கு பயந்து இருக்கிறீங்களா? கர்த்தருக்கு பயப்படுறதுலாம் என்ன என்பது நமக்கு தெரியுமா? கர்த்தருக்கு பயப்படுறது ஞானத்தின் ஆரம்பம் என்று சண்டே ஸ்கூல் வசனங்களை நாம் படித்திருக்கிறோம், சில பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுதல் என்பது என்ன? கர்த்தருக்கு பயப்படக்கூடிய வாழ்க்கையிலே கர்த்தர் தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றி முடிக்கிறார். யாத்திராகமத்தின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கு, தேவனையும் தேவனுடைய ஊழியக்காரனையும் அவர்கள் விசுவாசித்தார்கள். பிரியமானவர்களே, தேவனையும் தேவனுடைய ஊழியக்காரனையும் நம்புகிறது தான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்ன? தேவனை முழுமையாய் விசுவாசிப்பது, தேவனால் கொடுக்கப்பட்ட ஊழியக்காரனை முழுமையாக நம்புவது, கீழ்ப்படிவது. நம்புவதுன்னு சொன்னாலே கீழ்ப்படுதல் அடையாளம். நம்பி நாம் கீழ்ப்படிய வேண்டும். நம்பிக்கை இல்லாமல் கீழ்ப்படுதல் வராது. பிரியமானவர்களே, இந்த காலவெளியில் கர்த்தர் நமக்கு சொல்கிற முக்கியமான வார்த்தை, முக்கியமான வசனம், தேவனை முழு மனதோடு விசுவாசிக்க வேண்டும் என்பதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். இந்த பயம் நமக்குள்ளே காணப்படும் போது கர்த்தர் சொன்ன வார்த்தையை கர்த்தர் நிறைவேற்றி முடிக்கிறார். இரண்டாவதாக, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்ன? முதிர் வயதானவர்களை மதிப்பது, நரை வயதுள்ளவர்கள் முன்பாக எழுந்து நிற்பது, நம்மை விட வயதில் மூத்தவர்களை மதிப்பது, கனம் செய்வது, இதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். லேவியராகமத்தின் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 32வது வசனத்தை இதை வாசிக்கிறோம். தேவனுடைய வசனத்தின்படி, மூன்றாவதாக தேவனுடைய வசனத்தின்படி வாழ்வது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். கர்த்தருடைய கற்பனைகள் படி நடப்பது. உபாகமத்தினுடைய புத்தகம் 6ஆம் அதிகாரம் 1 வசனத்தை வாசிக்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுதல் சொன்னால் என்ன? அவருடைய வழியிலே நடப்பது, அவருடைய கற்பனைகளை, வசனங்களை கை கொள்ளுகிறது. இதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். வசனங்களை கை கொள்ளாமல், வசனத்துக்கு கீழ்ப்படியாமல், வசனத்தின்படி வாழ தங்களை ஒப்பு கொடுக்காமல் நான் கர்த்தருக்கு பயப்படுன்னு சொல்வது அது மாய்மாலமான வாழ்க்கை. நான்காவதாக, கர்த்தருக்கு பயப்படுதுன்னு சொன்னாங்கன்னா சங்கீதம் 128ஆம் சங்கீதம் 1 வசனத்தின்படி கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடப்பது, அவருடைய வழியில் நடக்கணும். சொந்த வழி அல்ல, சுயமான வழி அல்ல, சுய திட்டங்களுக்கு தேவனை எழுப்பது அல்ல, தேவ திட்டங்களுக்கு நம்மை ஒப்பு கொடுப்பதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அப்படி தேவ திட்டங்களுக்கு தங்களை ஒப்பு கொடுக்கிற வாழ்க்கையிலே கர்த்தர் தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றுகிறார், தம்முடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிறார். உங்களுடைய வாழ்க்கையில் என்ன கர்த்தருடைய வாக்குத்தத்தம் நிறைவேறலையா? அது தாமதிக்குதா? நீங்கள் ஒரு விஷயம் கூட ஆண்டவர்கிட்ட சோதித்து பாருங்கள். ஆண்டவரே, உமக்கு பயப்படும் பயத்தில் நான் தவறி இருக்கிறேனா? உம்முடைய பயப்படும் பயத்தில் நான் விட்டு விலகி இருக்கிறேனா? உம்முடைய வழியை விட்டு விலகி இருக்கிறேனா? உம்முடைய பாதையை விட்டு விலகி இருக்கிறேனா? உம்முடைய சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறேனா? உம்முடைய வசனத்துக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறேனா? முதியோர்களை கனம் பண்ணாமல் இருக்கிறேனா? எனக்கு உதவி செய்யுங்கப்பா. இதெல்லாம் நான் சரிப்படுத்த எனக்கு கிருபையாக இறங்கும். எனக்கு சரிப்படுத்தி கொடுங்க. உங்களுக்கு பயப்படும் பயத்தை என்னுடைய இருதயத்துக்குள்ளே நிரந்தரமாய் வைத்து என்னை உம்முடைய வசனத்துக்குள்ளே நடத்துங்க, உம்முடைய ஆசீர்வாதத்துக்குள்ளே நடத்துங்கப்பான்னு கேளுங்க. நிச்சயமாக பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வார். இரண்டாவதாக, கர்த்தர் எங்கே தமது வார்த்தை நிறைவேற்றுகிறார்? முதலாவது, யார் இடத்துல கர்த்தர் தம்முடைய வார்த்தை நிறைவேற்றுகிறார்? கர்த்தருக்கு பயப்படுகிறவருடைய வாழ்க்கையில கர்த்தர் தம்முடைய வசனத்தை, வார்த்தையை நிறைவேற்றுகிறார். இரண்டாவது, யார் இடத்துல கர்த்தர் தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றுகிறார்? தமது ஜனங்களிடத்துல தமது வார்த்தையை ஆண்டு நிறைவேற்று. யோசுவாவின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்துல, இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு கர்த்தர் சொன்ன நல் வார்த்தைகள் ஒன்றும் தவறி போகவில்லை, எல்லாம் நிறைவேறினது. இஸ்ரவேல் குடும்பத்தார் இடத்துல தம்முடைய வார்த்தை நிறைவேற்றுகிறார். யார் இடத்துல நிறைவேற்றுகிறார்? எங்கே நிறைவேற்றுகிறார்? கர்த்தருக்கு பயந்தவர்கள் நிறைவேற்றுகிறார். யார் இடத்துல கர்த்தர் நிறைவேற்ற? கர்த்தர் பயந்தவர்கள் நிறைவேற்றுகிறார். எங்கே நிறைவேற்றுகிறார் சொன்னால், இஸ்ரவேல் குடும்பத்தாருக்குள்ளே, அவருடைய குடும்பத்தோடு ஐக்கியமாக இருக்கிறவர்கள். யார் கர்த்தருடைய குடும்பம்? யார் இஸ்ரவேல் குடும்பம்? கர்த்தருடைய சபைதான் அவருடைய குடும்பம்.
அந்த குடும்பத்துக்கு தலைவர் இரட்சகராக இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவினுடைய சுய ரத்தத்தினால சம்பாதிக்கப்பட்டதான் சபை. சபை என்பது எக்லீசியா என்று அழைக்கப்படுகிறது. சபை என்பது புறஜாதி ஜனங்களுக்குள்ளே இருந்து பிரித்தெடுக்கப்பட்டது தேவனுடைய சமூகத்துக்குள்ளே கூடி வருகிற கூட்டம் தான் சபை. பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், அழைக்கப்பட்டவர்கள், வெளியே அழைக்கப்பட்ட, உலகத்திலிருந்து வெளியே அழைக்கப்பட்டவர்கள் தான் சபை. இந்த சபைக்குள்ளே தான் கர்த்தர் தம்முடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிறார். இந்த சபையோடு ஐக்கியப்பட்டவர்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் தம்முடைய வாக்குத்தத்தை நிறைவேற்றி எல்லாத்தையும் கர்த்தர் நிறைவேற்றி விட மாட்டார். ஏதோ வருஷத்துக்கு முதல்ல ஹாப்பி நியூஸ் சொல்லிட்டு வாக்குத்தத்தை வாங்கிட்டு போயிட்டா வாக்குத்தத்தை நிறைவேறாது. தேவனுடைய சபையோடு ஐக்கியப்பட்டிருக்கணும். ஒவ்வொரு வாரமும் சபைக்கு கடந்து வர வேண்டும். தேவ சமூகத்தை மதித்து கடந்து வர வேண்டும். குறித்த நேரத்துக்கு ஆலயத்துக்குள்ள வர வேண்டும். தேவனை ஆராதிக்க வேண்டும். தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். ஒருவருக்கு ஒருவர் ஜெபிக்க வேண்டும். ஒரு பாரத்தை ஒருவர் சுமக்க வேண்டும். சபையுடைய இன்ப துன்ப காரியங்களில் கலந்து கொள்ள வேண்டும். சபையோடு ஐக்கியப்பட்டிருக்க வேண்டும். எல்லா நிலையிலும் ஊழியனோடு பின்பாக நிற்கிறவர்களுடைய வாழ்க்கையில் தான் தேவனுடைய வாக்குத்தத்தம் நிறைவேற்றுகிறது. அவர்கள்தான் கர்த்தருடைய குடும்பத்தார், இஸ்ரவேல் குடும்பத்தார். ஒரு குடும்பத்துக்குள்ள நீங்க இருக்கிறீங்கன்னா, குடும்பத்துக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை, குடும்பத்தில் நல்ல காரியம் கெட்ட காரியத்தை கலந்து கொள்ள மாட்டேன், என்னைக்காவது ஒரு நாள் குடும்பத்துக்கு வரும்னா நீ குடும்பஸ்தனே கிடையாது. குடும்பத்துக்கு உனக்கு சம்பந்தமே கிடையாது. குடும்பத்தார் உனக்காக எந்த உதவியும் செய்ய மாட்டாங்க. உனக்காக குடும்பத்தார் நிற்க மாட்டாங்க. பிரியமானவர்களே, சபை உங்களுக்காக நிற்க வேண்டும். சபைகள் உங்களுக்காக ஜெபிக்க வேண்டும். சபைக்குள்ளே நீங்கள் ஐக்கியப்பட்டிருந்தால் மட்டும்தான் இந்த காரியம் சாத்தியம். தேவனே அதை அங்கீகரிக்கிறார். தேவன் அதை எதிர்பார்க்கிறார். சபையோடு ஐக்கியப்படாதவருடைய வாழ்க்கையில் தேவனுடைய திட்டம் நிறைவேறாது. தேவனுடைய வசனங்கள் நிறைவேறாது. தேவனுடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியாது. தேவனோடு ஐக்கியப்பட்டிருக்க வேண்டும். சபையோடு ஐக்கியப்பட்டிருக்கிற வாழ்க்கையிலே கர்த்தர் தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றுகிறார். சபை என்பது என்ன? சபை என்பது கனத்துக்குரிய ஒரு ஐக்கியம். சபை என்பது என்ன? சபை இயேசு கிறிஸ்துவின் சுயரத்தத்தினால சம்பாதிக்கப்பட்டதாகும். சபை என்பது என்ன? சபையின் ஐக்கியம் என்பது தேவனுடைய தலைமையின் கீழ் இயங்குகிற ஒரு குடும்பமாகும். இயேசுவே இவ்விலத்தின் தலைவர் என்று நாம் நம்முடைய குடும்பங்களில், நம்முடைய வீடுகளில் பொறிக்கிறோம் அல்லவா? சபையின் தலைவர் யார்? கிறிஸ்து தான் தலை சபைக்கு. பிரியமானவர்களே, இந்த தலைமையின் கீழே நாம் இயங்கி இருக்க வேண்டும். சபை ஐக்கியம் என்பது என்ன? ஒழுக்கம் நிறைந்தது, டிசிப்ளினானது சபை. சபைக்குள்ளே ஒரு ஒழுக்கம் இருக்கிறது. சபைக்குள்ளே வரும்போது ஒழுக்கத்தோடு வர வேண்டும். நேர்த்தியான ஆடைகளை அணிந்து வர வேண்டும். உட்காரும்போது லைனாக உட்காரணும். சபை ஆரம்பிக்கும், ஆராதனை ஆரம்பிக்கும் முன்பதாக வந்து விட வேண்டும். இதெல்லாம் ஒழுக்கம் இல்லையா? ஒரு ஆஃபீஸ்னா ஒரு ஒழுக்கம் இருக்குது, ஒரு ஸ்கூலுக்கு ஒரு ஒழுக்கம் இருக்குது. ஆனால் சபைக்கு மாத்திரம் ஒழுக்கம் கேட்டு நம்ம வரணுமா? அது கர்த்தர் அங்கீகரிப்பாரா? அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்கலாமா? சர்வ வல்லமை உள்ள தேவன் ஆசீர்வதிப்பதை நாம் எதிர்பார்க்கிறோமே. சர்வ வல்லமை ஒழுக்கத்தை எதிர்பார்க்கிறாரே, அதை நாம் கடைபிடிக்கிறோமா? சபைக்குள்ள நேரத்துக்குள்ளே வர வேண்டும். சபையின் ஐக்கியத்தில் நாம் ஒழுங்காக பங்கெடுக்க வேண்டும். சபையினுடைய எல்லா காரியத்திலும் நாம் கலந்திருந்தால் மட்டும்தான் சபையுடைய ஐக்கியத்தோடு நாம் இணைந்திருக்கிறோம் என்று அர்த்தம். அப்படிப்பட்ட வாழ்க்கையில கர்த்தர் தமது ஆசீர்வாதத்தை, வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிறார். சபை ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கிறது. சபை நம்முடைய ஒழுங்கினங்களை அங்கீகரிக்காது. ஒரு ஒழுக்கத்துக்குள்ளே, ஒரு டிசிப்ளினுக்குள்ளே, ஒரு முறைக்குள்ளே வருவது தான் சபையினுடைய ஐக்கியம். நம்ம உலகத்தில் ஒழுக்கம் கேட்டு இருந்தோம், ஒழுங்கினமாக வாழ்ந்தோம், அதுவல்ல சபையின் ஐக்கியம். சபைக்குள்ளே வரும்போது சபையினுடைய கட்டுப்பாட்டுகளுக்குள்ளே, சபையினுடைய சட்டத்திட்டங்களுக்குள்ளே நாம் கீழ்ப்படிய வேண்டும். சபையினுடைய எல்லா காரியங்களும் கலந்து கொள்ள வேண்டும். ஆராதனை முடியும் வரைக்கும் இருக்கணும். ஆராதனை நடுவில் செல்ஃபோன் பேசிகிட்டு இருக்கக்கூடாது. ஆராதனை நடுவில் எழுந்து செஞ்சு போகக்கூடாது. ஆராதனை ஆரம்பிச்சோன்னா நம்ம யாரும் அங்கேருந்து கலையக்கூடாது. பிள்ளைங்களை அமைதியாக பக்குவமாக அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து அவர்களை அமர வைக்க வேண்டும். இதெல்லாம் சபையின் ஆராதனை ஒழுங்கு. தேவ சமூகத்தில் வந்திருக்கோம். கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கிறார். ராஜாவின் சமூகத்தில் வந்திருக்கிறோம். ராஜாவை நாம் கனம் பண்ண வேண்டும். உங்களுடைய உழைப்பின் தசமபாகங்களை சபைக்குள்ளே கொண்டு வர வேண்டும். உங்களுடைய காணிக்கைகளை கர்த்தருக்கு கொண்டு வர வேண்டும். அதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்று சொன்னால் என்ன? கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கணும், அவருடைய பாதையில் நடக்கணும். அவருக்கு தான் கர்த்தர் தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றுகிறார். எங்கே கர்த்தர் தம்முடைய வார்த்தை நிறைவேற்ற? சபைக்குள்ளே, சபை ஐக்கியத்துக்குள்ளே கர்த்தர் தம்முடைய வார்த்தை நிறைவேற்றுகிறார். மூன்றாவது, எப்போது தம்முடைய வார்த்தை நிறைவேற்று? ஆண்டவர் சொல்றாரு, இப்பொழுதே நிறைவேறுங்கிறார். உங்கள் காலத்தில் நிறைவேறுங்கிறாரு. ஆனால் இந்த காலையில் ஆவியானவர் சொல்ல முக்கியமான காரியம், எப்போது தம்முடைய வார்த்தை நிறைவேற்றுகிறார்? நாம் நம்மை தேவனுக்கு அடிமையாக ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் தம்முடைய வார்த்தை நிறைவேற்றுகிறார். என் வாழ்க்கையில் ஏன் இன்னும் காலதாமதம்? என் வாழ்க்கையில் ஏன் இன்னும் கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறலை? என் வாழ்க்கையில் இன்னும் ஆசீர்வாதத்தை ஏன் சுதந்திரிக்க முடியல? நீங்கள் அங்கலாய்க்கிறீங்களா? லூக்கா 1:38 மரியாள் சொல்றாங்க, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. தேவ திட்டத்துக்கு அடிமையாக, தேவ திட்டத்துக்கு முழுவதுமாக தன்னை ஒப்பு கொடுக்கிறது யார்? அவர்களிடத்தில் கர்த்தர் தம்முடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிறார். தேவன் உங்களை கொண்டு தான் தம்முடைய ராஜ்யத்தை இந்த உலகத்தில் ஸ்தாபிக்க வேண்டும்.
உங்களை கொண்டுதான் தம்முடைய ராஜ்யத்துக்கு ஆத்துமாக்களை கர்த்தர் சேர்க்க வேண்டும். உங்களை நம்பிதான் அழிந்து போகிற ஆத்துமாக்களை ரட்சிக்கும்படியாக கர்த்தர் நம்பி இருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த காலவெளியில் அதற்கு நாம் நம்மை அடிமையாக ஒப்புக் கொடுக்க வேண்டும். நாம் நம்மை அடிமையாக ஒப்புக் கொடுக்கும்போது அவமானம் வரும், நிந்தனைகள் வரும், ரகசியமாய் நம்மை தள்ளிவிடும்படி, ரகசியமாய் நம்மை அழித்து விடும்படி, ரகசியமாய் நம்மை கழட்டி விடும்படி ஜனங்க யோசிப்பாங்க. யோசிப்பு அப்படிதான் யோசித்தான். யோசிப்பு நீதிமான அதனால் அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட நினைத்திருந்தான். ஒருவேளை யோசிப்பு தள்ளியிருந்தா இந்த சமுதாயம் அவளை கல்லெறிஞ்சு கொண்டிருக்கும் அல்லவா? பிரியமானவர்களே, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கர்த்தருக்காக நிந்தைகளை அவமானங்களை சகித்த மரியாளை போல, தேவனுக்கு தன்னை அடிமையாக ஒப்பு கொடுத்த மரியாதை போல நம்ம அடிமையாக ஒப்பு கொடுக்க ரெடியா இருக்கிறோமா? அடிமைன்னு சொன்னா எல்லா அடியும் வாங்கிக்கிடுவான். வார்த்தையின் அடி எல்லாவற்றையும் வாங்கிக்கொள்வான். கர்த்தர் ஆசீர்வதிப்பார், கர்த்தர் நடத்துவார். உங்களுக்கு ஜெபிக்கிறேன். பரிசுத்த பிதாவே, இரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த காலவெளியில் இந்த வார்த்தையினால் நிரப்பி இருக்கிறீங்க. எங்களை தொடர்ந்து ஆசீர்வதிங்க. இந்த வார்த்தை கேட்ட மக்களை பிதா குமார் பரிசுத்தாவினால் ஆசீர்வதி ஜெபிக்கிறேன். வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென். God bless you. கர்த்தர் நடத்துவார்.